Hello friends, welcome to Mary's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பாக்கெட் சமோசா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்டஃபிங் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து நிறைய சமோசா செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி காய்கறி வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். கேரட் சேர்த்த அளவுலேயே நான் கோஸும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் மூடி அப்படியே வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு 50 to 60% காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் கெச்சப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்கறி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கெச்சப் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரெட் சில்லி சாஸும் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஸ்டஃபிங் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கெச்சப் சாஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டாலே போதும். நமக்கு ஸ்டஃபிங்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இல்லை டைம் எடுக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சமோசா ஷீட்ஸ்லேயே நீங்கள் பண்ணிடலாம். இதுலேயும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக தான் இருக்குது. சமோசா எல்லாம் நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். சமோசா எல்லாம் ரோல் பண்ணுறதுக்காக மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட மைதா எடுத்துகிட்டு இதை நல்லா திக் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சமோசா ஷீட் எடுத்துகிட்டு இதை வந்து 2ஆக மடித்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடலாம். இதை வந்து இன்னும் 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி 4ஆக வந்து மொத்தமாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு 2 பீஸ் இருந்தாலே போதும் நமக்கு பாக்கெட் சமோசா செய்கிறதுக்கு. இப்போ வந்து இதுக்கு மேலே இன்னொரு ஷீட் வச்சு இப்போ ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஆப்போசிட் சைட்லேருந்து க்ளோஸ் பண்ணும்போது ஒரு வாட்டியும் நம்ம மைதா பேஸ்ட் லைட்டாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பாக்கெட் சமோசா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நார்மல் சமோசாவும் ரெடி பண்ணலாம். நான் ஒரே ஒரு ஷீட் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடக்கி உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி மைதா பேஸ்ட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். சமோசா எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம சமோசா எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சமோசா எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம நார்மலாக பண்ண சமோசாவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சமோசா ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம Mary's Kitchen சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.